அதுக்கப்புறமா எம்எஸ் ஜோவல், எம்எஸ். இன்னைக்கு வந்து ஜோனா பத்தி பார்க்க போறோம். எல்லாரும் இப்ப ரெடியா இருக்கீங்கன்னு சொன்னா we can start. அப்பா ஓகே. ஸோ எல்லாம் வாசிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாசிட்டு வராட்டினாலும் இங்க வந்து we try to put the verses on the அந்த சாட் பாக்ஸ்ல வந்து வேர்சஸ் போடுறதுக்கு ஜெயக்குமார் வந்து அக்ரி பண்ணியிருக்காரு. ஸோ சில வேர்சஸ் அவர் அங்க போடுவாரு. ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் ரைட், ஓகே, ஆஃப் டு யூ அப்பா. Greetings to all of you. வாய்ஸ் கிளியரா இருக்கா நினைக்கிறேன். மைக் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது, இல்லைன்னா சொல்லுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கு. வெல்கம் அகைன் டு திஸ் பைபிள் ஸ்டடி. ஒன்று முக்கியமாக சொல்கிறேன், இந்த ஸ்டடி 1999ல பண்ணது. தமிழ் புக் மாத்திரம் 2000ல பப்ளிஷ் பண்ணோம். இங்கிலீஷ் டைப் பண்ணி பப்ளிஷ் பண்ணல. It was not published and it will be shortly. So the content of the book has not been very much changed, except for the Jonah, the new scientific mystery solving clues will be told today. Secondly, ரெண்டாவதாக 2000 வருஷம் நான் அபுதாபியில் இருக்கும்பொழுது குளோபலா எல்லா மினிஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் செட்பேக் இருக்கிறத ஆண்டவர் காண்பிச்சார். அதை குறித்து தான் அதிகமாக அந்த புக்ஸ்ல எழுதிட்டு வந்தேன். அதனால இது குறிப்பா எந்த ஆர்கனைசேஷனையோ டிசிப்ளினையோ குறை சொல்லுவதாக இல்லை. ஜென்ரலா எவாஞ்சலிக்கல் பீப்புள் ஆல் ஆஃப் அஸ் should take 20 years முன்னால் எழுதியிருந்தேன். ரெண்டாவது கேள்வி, இந்த மைனர் ப்ராப்பர்ட்ஸ் இப்போ ஏன் ப்ராப்பர்ட்டி கிஃப்ட் இல்ல? ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணாரு, கிஃப்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அது இங்கே போச்சு. இல்லைன்னா இப்ப ப்ராப்பர்ட்டி இருக்கிறாங்களே, அவங்க சொல்லிக் கொடுறது தாங்களே ப்ராப்பர்ட்டி சொல்லிக் கொள்ளலாமா? அது எவ்வளவு தூரம் உண்மை? இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணிக்கிட்டே வரோம். அதுல பேசிக்கலா உங்களுக்கு லாஸ்ட் வீக் முந்தின வாக்குறதுலாம் a property is just comparably when you compare to the priest, property and priest நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆப்போசிட் இருக்கும். எளிய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் கொண்டு போனார். குறிப்பாக ஏசாயா வந்து ராஜவம்சத்தை சேர்ந்தவன். he was a royal family man. அவனை உடுப்பெல்லாம் ஊத்துட்டு வெறுங்காலம் நடந்துப்பன்னு சொன்னார். அதுதான் முதல் டிசிப்ளின். ரெண்டாவது, கூப்பிடும் போதெல்லாம் உடனே வரணும். மூணாவது, அவர் சொன்ன வார்த்தை தான் சொல்லணும். they should preach only what he said. They should write down and say what he said. அஞ்சாவது, அதே மெசேஜ 20 வருஷம் சொல்லிட்டு வரணும். பாஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கெல்லாம் வேற வேற டாபிக் ஜனங்களுக்கு பிரியமா பண்றாங்க. ஆனா ப்ராஃபெட் வந்து எக்ஸார்டேஷன், கவுன்சிலிங், கம்பர்ட். ஒரு தீர்க்கதரிசிய வேலை கடிந்து கொள்கிறது, ஆலோசனை சொல்கிறது, தேற்றுவது, இவ்வளவுதான். மக்களுக்கு பிரியமில்லாத சொன்னால்தான் அடி உத வாங்கி ஜெயிலுக்குள்ள போறாங்க. வறுமையான வாழ்க்கை. இந்த காலகட்டத்துல these days people don't want to undergo that kind of ministry. And today we are going to see one prophet who was not willing to work for God. கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த ஒரு தீர்க்கதரிசி. கீழ்ப்படியாதவனு கூட ஆண்டவர் ஏன் வேலைக்கு வைக்கிறார் என்ற கேள்வி பார்க்கலாம். யோனான்னு சொன்னாக்கா புராண அர்த்தம், டவ். யோனா மீன்ஸ் டவ், அந்த சமாதானம். World War I, II கம்யூனிகேஷன் சரியா இல்லாதப்போ ட்ரூப் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு டவ் மூலமா அந்த மெசேஜ் அனுப்புவாங்க. World War I and II, when communication was very bad, doves used to carry the message carefully and return back carefully. அது மாதிரி யோனா ஒரு ஆபத்தான தேசத்துக்குள்ளே போவதற்கு
அவனை தேவன் அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, ஹிஸ்டாரிக்கலா இது வரைக்கும் இந்த பார்த்தப்போ யூதா தேசம் கடவுள் பயந்தது. வட தேசமாக்கி இஸ்ரேல் தேசம் 200 வருஷமா பாகால ஆராதனைக்குள்ள போனதுனால அதற்கு தண்டனை வருவது அசிரியா மூலமாக. அதை தடுப்பதற்காக ஆண்டவர் அசிரியாவை முதல் போக்கப்படுத்துகிறார். தன்னுடைய ஜனங்களை he could not control his own children, his own people, but he could change a pagan nation. அதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். So far we have seen messages for 5 neighboring nations. 5 தேசங்களுக்கு செய்தி போச்சு. ஆனா இந்த தடவை Noah personally was asked to go there. It's a book of mysteries. அதாவது இந்த புக்கை நான் சண்டே ஸ்கூல் காலத்துல இருந்து டீச் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. என்னன்னா, மீன் அது எப்படி மனுஷன் முழுங்கும்? 2வது கேள்வி, அவன் எப்படி டைஜஸ்ட் ஆகாம இருந்தான்? Either as a chemist or a scientist, I could not give an answer to that. அதுதான் பைபிள் ஸ்காலர்ஸ் இது ஒரு கதைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஜீசஸ் என்டார்ஸ்ட் தி ஆக்டிவிட்டி ஆஃப் யோனா. யோனா ஆண்டவர் வந்து உண்மையாக உதாரணமாக சொன்னதுனால அதை அப்படிதான் போதித்தேன். ஆனா இந்த தடவை இந்த வாரம் இதே ஸ்டடி எடுக்கும்போது அந்த 7 மிஸ்ட்ரிக்கு, the 7 mysteries which could not be solved in those days, I got an answer. I'll tell you, will be amazed to find. நீங்க அதிக சந்தோஷப்படுவீங்க. வேதாமத்தில் சொல்லப்பட்ட ஒன்றொன்றும் ஸ்கிரிப்சரலி ட்ரூ, சயின்டிபிகலி ட்ரூ. வேதாமத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் உண்மையானவை. அந்த 7 மிஸ்ட்ரி என்ன கடைசியில பார்க்கலாம். this ministry was short for 3 days. எல்லாம் ப்ராஃபெட்டும் 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்த்தாங்க. ஆனா யோனா மாத்திரம் 3 நாள் தான் வேலை செஞ்சான். பிரசங்கம் கூட ரொம்ப ஷார்ட். அதுதான் ஒரு ப்ராப்ளம். கடவுள் என்ன சொல்றாரு அந்த வார்த்தையை மாத்திரம் தான் அவங்க சொல்லணும். யோனாவுக்கு கொடுத்த ரொம்ப ரூட் வேர்ட்ஸ், 8 வார்த்தை. இன்னும் 40 நாட்களில் நினிவே கவிழ்ந்து போகும். We can't go to a neighboring land and say in 40 days this country will be destroyed. It's a very dangerous message. அதனால்தான் யோனா பகல்ஸ்தான். சரி, ஆனால் யோனா உண்மையானவன், யோனாவுடைய ஊழியம் நல்லது என்று இயேசு சொன்னாரு. நம்ம 7 மிஸ்ட்ரி என்னன்றதை பின்னால பார்க்கலாம். முதல்ல இது இந்த புக்கை நான் பார்த்து, when I first saw this book, I saw it a book of 4 prayers. 4 ஜெபங்களாக அதை பார்த்தேன் நான். ஒவ்வொரு அதிகாரம் ஒரு ஜெபம். ஃபர்ஸ்ட் சாப்டர், முதல் சாப்டர் வந்து prayer of pagan people in distress. கடவுளை அறியாத ஜனங்கள், விக்கிராராதனைக்காரனோ அல்லது யாரோ ஆபத்து வந்தா கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. கடவுள் கேட்கிறாரா? அல்லது அவர்களுடைய தேவர்கள் அதை கேட்கிறாரா? Does their God answer the distress? 2வது சாப்டர் வந்து disobedient prophet from the belly of the fish. கடவுளுடைய ஊழியக்காரன் ப்ராஃபெட், அவன் கஷ்டத்துக்குள்ள மாட்டிக்கிறான். அவன் ஜெபத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. விக்கிராராதனைக்காரர் இறக்கிறதுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனா கீழ்ப்படியாத ஊழியக்கார கடவுளை கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெபிக்கிறான். 3வது ஜெபம் வந்து 2வது ஜெபம் வந்து ஆமா 3வது சாப்டர் வந்து 3வது சாப்டர் அசிரியா தேசத்துல இருந்த புருட்டல் கொலை கொடூரமான செயல்களை செய்கிற ஜனங்கள் அவருடைய தேவனை பார்த்து எவ்வளவு பயபக்தியை உபவாசம் ஜெபம் பண்றாங்க. அதற்கு கடவுள் பதில் கொடுத்தாரா? Did God answer the prayer of the brutal people? 4வது சாப்டர் வந்து prayer of the angry unhappy prophet. கோபமான வருத்தமான ஊழியக்காரனுடைய ஜெபம்.
இதை பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். தன் ஊழியம் தான் எதிர்பார்க்கும் விதமாக நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டான். சரி, இப்போ கேள்விகள் நிறைய இருக்கு. இந்த புஸ்தகத்தை ஏன் அநேகர் முதல்ல நம்பலைன்னா, does Yahweh answer prayers made to other gods? மற்ற தேவர்களுக்கு ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை யெகோவா பதில் கொடுக்கிறாரா? ரெண்டாவது, did God create a big fish specially for that? கடவுள் இதற்காக ஒரு பெரிய மீனை தயார் செய்தாரா? மூன்றாவது, how could a man be alive in the belly of the fish? இதுதான் எல்லாரும் நானே கேட்ட கேள்வி. மீன் வயிற்றுல 3 நாள் ஒரு மனுஷன் எப்படி உயிரோட இருக்க முடியும்? நாலாவது, ஒரு மீன் 1500 கிலோமீட்டர் தூரமான ஒரு தேசம், அதுக்கு நடுவுல கடலே ஒண்ணும் இல்லை. மீன் எப்படி தரை மேல 1500 கிலோமீட்டர் போய் அந்த நினிவேங்கிற ஊருக்குள்ள 3 நாளைக்குள்ள போய் சேரும்? நீங்க மேப்பை போய் பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் அந்த மேப் எடுத்து தான் வச்சு பார்ப்பேன், இது எப்படி போக முடியும் என்ற கேள்விதான் அந்த காலத்தில் எனக்கு எழுந்தது. அடுத்த கேள்வி, the question is, did Jonah really die? யோனா நிஜமாலுமே செத்தானா அல்லது என்ன ஆனது? இந்த கேள்விக்கு கடைசியில் நம்ம பதில் பார்க்கலாம். இப்ப ஊழியக்காரரை பற்றி காரியங்களை பார்க்கலாம். சாப்டர் 1 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. காட்ஸ் கால் அண்ட் மேன்ஸ் ரியாக்ஷன். கடவுள் கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு, உங்களையும் என்னையும் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. பட் வாட்ஸ் அவர் ரியாக்ஷன்? அதுதான் இந்த மொத்த புஸ்தகங்களுடைய சிறிய தீர்க்கதரிசியுடைய கேள்வி. கடவுள் நம்மை கூப்பிடுகிறார், நாம் என்ன பதில் சொல்லுகிறோம்? சரி, who was Jonah? யோனா யாரு? அவன் ஆமோஸ் மாதிரி படிக்காதவன் இல்லை, அதுதான் பிரச்சனை. படிக்காதவன் கூப்பிட்டவனு ஓடுவான், எலியா கூப்பிட்டவன் ஓடிடுறான், அவன் யோசிக்க மாட்டான். ஆனா படிச்சவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. பாருங்க, யோனா ஒரு பாலிட்டிஷியனு, ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு டிப்ளமேட். நம்ம ராமமூர்த்தி மாதிரி ஒரு பெரிய டிப்ளமேட், ரொம்ப சாமர்த்தியக்காரன். அவன் போய் பேசி இடங்களெல்லாம் திரும்ப மீட்டு கொண்டு வந்தவன். அதனால சில பிரச்சனைகள் ஏற்படுது. கடவுள் கூப்பிடும் போது நம்ம யோசிக்கிற முதல்ல. இங்க பார்க்கலாம், வசனம் 1, சன் ஆஃப் அமிதாய். அதை பார்த்து அந்த ஒரு அட்ரஸ் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? எஞ்சப்பால் வா அப்படின்னு கூப்பிட்டாக்கா, இப்ப நிறைய பேர் பால்ன்ற பேர்ல இருந்து வந்துட்டாங்க. ஜெயபால் கூட வந்திருக்காரு பேரு. வேற யாரும் அதுக்கு என்ன கூப்பிடல, வேற யாரும் கூப்பிட்டா சொல்லிட்டு வாங்க. ஆனா எஞ்சப்பால் சன் ஆஃப் ஜெய்பால் சொன்னாக்கா நான் தான் இருக்கணும், வேற ஆள் இருக்க முடியாது. அப்போ கால் வாஸ் வெரி ஸ்பெசிபிக் ஃபார் ஜோனா. உன்னைதான் கூப்பிட்டேன், உங்க பேர் அவங்க அப்பா பேர் அமிதாய் தானே? ஆமா, நீ தான். அப்போ ஆண்டவர் கூப்பிடும் போது தெளிவாக அவனுக்கு கூப்பிடுறான். வெரி ஸ்பெசிபிக் கால், தட் இட் வாஸ் ஷீ வாஸ் கால். நம்ம நான் இல்ல நீ இல்லைன்னு ரிகல் பண்ணிட்டு போயிடுறோம். ரெண்டாவது, God's word came to him, he heard it. இங்கதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகின்னா எல்லா தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, எங்க தீர்க்கதரிசி சொன்னாரு, அது நான் தீர்க்கதரிசி சொல்றாங்க. இது கேள்விக்குரிய ஒரு வார்த்தை. புதிய ஏற்பாட்டுல நமக்கு அகபு என்ற தவிர வேற தீர்க்கதரிசியின் காலம் இல்லை. இப்ப தீர்க்கதரிசன வரங்கள் மாத்திரம்தான் இருக்குது. ஆகையினால தீர்க்கதரிசின்ற டைட்டில் இப்ப இல்ல என்னை பொறுத்த வரைக்கும். சரி, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, that means God speak to us very clearly into our ears or into our hearts. நம்முடைய இதயத்துக்குள்ள காதுகள் சொல்றாரு, யோ சாமுவேலே சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறோம், அவங்க காதுல கேட்குது, ஏலி காதுல கேட்கல. இதைதான் திரும்பி திரும்பி சொல்றேன். God is calling every one of us into prophetic ministry also, but only we are deaf. சரி,
சமயம் என்னதான் கூப்பிட்டாரோ என்ற சந்தேகம் வரும். அல்லது சில சமயம் அநேகர் சொல்லுவாங்க, இப்ப இல்ல நான் ரிட்டையர் பண்ணிட்டு நிறைய ஃப்ரீயா இருக்கும்போது ஊழியத்துக்கு வர சொல்ற நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். I've heard people saying, well, it is not time for me to serve. When I am retired, I will more have time. I can serve God. People hear the calling, but want to have their own time and convenient time to do God's work. They are busy with other matters. So, call came, and where to go? Go to Nineveh. அதை ஆங்கிலத்தில் நினிவான்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் பீப்புள் கால் நினிவா. நினிவா வந்து ஒரு பிளட் தர்ஸ்டி குரூவல் பீப்புள். அதாவது அவங்களை பத்தி சொல்லணும்னா, யுத்தத்துல மாட்டிக்கொண்ட அந்த போர் வீரர்களை தோலோடையே உரிப்பாங்க, கண்ணை புடுங்கி எடுத்துருவாங்க, நாக்க அறுத்துருவாங்க, பெண்களை வயிற்றுல அப்படியே கீறிடுவாங்க, பெண்கள் பிள்ளைங்களை கல்லில மோதி அடிப்பாங்க. அவ்வளவு கூறுவர். வார் ரூல்ஸே கிடையாது. அங்க போன்றாரு. Jonah was a politician, you know. Nineveh was not only a faraway place, but they are very dangerously cruel people. They could kill him. How far? 1,500 kilometers. To go 1,500 kilometers, it will take about 30 days by horse. குதிரையில போனோம்னா அவ்வளவு தூரம் போறதுக்கு 1 மாசம் ஆகும். How big place? நினிவே எவ்வளவு பெரிய ஊர் என்று சொன்னால் 78 மைல் சுற்றளவு, ஒரு ஓரத்தில் இன்னொரு ஓரம் பக்கம் 30 மைல். அதாவது சென்னையை போல ஒரு பெரிய நகரம். It was a big place like Chennai, 30 miles wide. அதோடைய மதில், the fourth wall, it was fortified wall, 34 feet wide. அந்த மதில் சுவத்து மேல 4 ரதம், 4 cars can go on the fourth wall. So big. அது மாத்திரம் இல்ல, it was 120 feet high, 12-story high, and there were so many bronze big huge doors, 120 feet high, huge doors. Bronze was very difficult metal to cast, so it is a very strong fort. Apart from that, அதை தவிர இந்த நினிவே சுற்றிலும் நதி, அந்த யூப்ரட்டிஸ் டைகரஸ் நதி கிளையாக பிரிந்து அதனால சுற்றிலும் வரும். நடுவில் தீவுக்குள்ள நினிவே, ஸ்ரீரங்கம், நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் மாதிரி. So it is not easy for enemies to attack it. இவ்வளவு நாள் வேலைன்னு தெரியாது, ஆண்டவர் சொல்லல, நீ போன் மாத்திரம் சொல்லி இருந்தார். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ரைட். இப்ப அந்த நினிவே நகரத்தை பாருங்க. இந்த நினிவே நகரத்தை பாருங்க. எவ்வளவு தொங்கு தோட்டங்கள்லாம் இருந்துச்சு. There were so many hanging gardens in that place. It was such a big place with hanging gardens, and that's a beautiful place. அடுத்த slide, the next slide will show you. Next slide, please. Next slide. Next slide, ba. Done. Next slide. எந்த ஸ்லைடு? அந்த மெயின் டோர். மெயின் டோர் தான் இருக்கு. இல்ல, அதுக்கு முந்தைய நினிவே காமிச்சீங்களா? அடுத்த ஸ்லைடு. இருக்கு. நாட்டி கேட் என்ட்ரன்ஸ். அந்த ஹியூஜ் டோரை பாருங்க. அதுக்குள்ள ஈஸியா யாரும் போக முடியாது. ஸோ நினிவேக்குள்ள அவன் போகணும். 120 feet high. அதுதான்
பயங்கரமான ஒரு காரியம். உள்ள போய் மாட்டிக்கிட்டாலும் வெளியே வர முடியாது. இப்போ இந்த மேப்பை பாருங்க. Now see the map. You see the blue. Next map. Next map. Next slide is a map. Map. அதுல ப்ளூ வந்து இஸ்ரேல், பிங்க் கலர் கீழே இருக்கிறது வந்து யூதா. இந்த இஸ்ரேல் ஜனங்க தான் கீழ்ப்படியாத ஜனங்க. விக்கிர ஆராதனை, ஐடல் வர்ஷிப்பு, காப் வர்ஷிப்பு, 200 வருஷமாக பொன் கண்குட்டி வணக்கம் சொல்லி எத்தனையோ தீர்க்கதரிசி வந்தாங்க. ஓசியா வந்தாரு, ஆமோஸ் வந்தாரு, யோவேல் வந்தாங்க. கீழ்ப்படியில விக்கிர ஆராதனை, சிசு பலி, கொலை, கொள்ளை. ஆமோஸ் 13 பாவங்கள் சொன்னார். ஆமோஸ் listed 13 sins against those people which are now occurring in our own country. இந்த சைடு மேப் பாத்தீங்கன்னாக்கா அந்த பிங்க் கலர்ல போகுது, பிளாக் கலர்ல போகுது. அந்த ஏரோ அங்கிருந்து தான் படையெடுப்பு 50 வருஷத்துக்கு அப்புறம் வருது. ஆனா இப்பொழுது யோனா போறது அந்த பிங்க் ரூட். இந்த பிங்க் ரூட்ல இங்க இருந்து அவன் வந்து நினிவாக்கு போகணும். அத பாத்தீங்கன்னா வெறும் பாலைவன ரூட். இட்ஸ் அ டெசர்ட் ரூட். That was a question mark to most of the people. How could a fish cross this dry land? இது இன்னொரு கேள்வி. சரி, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கடைசியில் பார்க்கலாம். God dictates his plans. கடவுள் ஒரு வேலை சொல்கிறது மாத்திரம் இல்ல, அந்த திட்டங்களையும் நேர்த்தியாய் தன் ஊழியக்காரர்கள் செய்கிறார். அதுதான் பார்க்கணும். If you are only willing to obey, God knows how to make the plans easy for you. முதலாவது 2வது வசனம், arise. First thing பாருங்க, யோனா arise, எழுந்திரு. Arise means அவன் தூங்குனானா? இல்ல, get ready and go, ready now. அதுதான் ஒரு ட்ரபிள். கடவுள் ராத்திரி கூப்பிட்டு எந்திரிச்சு போனா போகணும். அவன் வந்து இல்ல நான் பேக் பண்ணணும்னு சொல்றதுக்கு டைம் இல்ல. நோ டிலே. ஏன் கடவுளுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்? Why was God in a hurry to push Jonas just to get ready and run? அதோடைய காரியத்தை பாருங்க, சொல்றேன் நான். Go to Nineveh. 2வது go to Nineveh. People known for brutality, is there any use of evangelism? யோனாவுடைய சந்தேகம்லாம், கொலை செய்யறவனுக்கு இந்த நற்செய்தியில என்ன பிரயோஜனம்? அதுதான் நம்ம யோசிக்கிறோம். எவனுக்கு இந்த வார்த்தையில சொல்லும்? 3வது preach against it. அவர் சொல்ல பாருங்க, அதற்கு விரோதமாய் பிரசங்கி. இது எவன் செய்வான்? பிரசங்கின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டிதான் அவரு. அதற்கு விரோதமாய் பிரசங்கின்னு வார்த்தை கொடுத்துட்டார். அப்போ போகணும், உடனே போகணும், இதுதான் preach பண்ணணும். You must go now, preach what I tell you only, and then preach against it. Once they don't like it, they may be angry. Why God was in a hurry? கடவுளுக்கு ஏன் அவசரம்? அந்த வசனத்தை பாருங்க. For the transgression has come unto my presence. அவருடைய குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் என்னுடைய சமூகத்துல வந்து எட்டினது. இதுதான் ப்ராப்ளம். மெசேஜ் பிக்ஸ் பண்ணியாச்சு, பிளேஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு, டைம் பிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா அவசரம் என்ன? The urgency was God's holy presence. The Satan was bringing the complaint. And the Satanuக்கு is called the accuser of the brethren. Is called the accuser of the brethren. எப்ப பார்த்தாலும் யோபை பத்தி போய் கடவுள் சொல்றது, அவரை பாத்தீங்களா உங்க ஊழியக்காரன்றீங்க. அப்படி கடவுளுடைய பரிசுத்தமான பிரசன்னம், சமாதானம், சந்தோஷம் இருக்கிறதுல எப்ப பார்த்தாலும் அவன் போய் தொந்தரவு பண்ணும்போது அவன் சொல்றான், 120,000 பேரு கொலை கொள்ளை குற்றம் பண்றான், நீ என்ன பண்ண போற? It is always challenges God. அப்ப ஆண்டவர் அழிச்சிருவாரா பார்க்கிறோம். அழிச்சிட்டா அவனுக்கு சந்தோஷம். He'll be happy
If God can in minute destroy 120,000 people, why? The hell will be populated with 120,000 people. Allah, that's the greatest problem. He wants to fill the hell with more people. But the Bible says, God does not want sinner to go. That's John 3:16. ஒருவனாகிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையணும். That is God's grace. Not one of them should perish, but have everlasting life. அதுதான் the whole story theme. அதுதான். They are so crooked, brutal. The prophet was unwilling, but God does not want to lose even one wicked man. அதுதான் நான் சொல்றேன், அந்த பேண்டமியத்துல சாவுறாங்க நம்ம கேட்கிறோம். God does not want them to die until otherwise, for some reason, which I am going to tell you now. Sorry. God versus no war preachers. God versus no war preachers. God wanted to send him to the enemies. கடவுள் அவனை தன்னுடைய பகைவருக்கு அனுப்ப பார்க்கிறாரு. அந்த அர்ஜென்ட் ஒர்க்குக்கு யோனா தான் மாட்டிக்கிட்டான். யோனா ஏன் போகிறதுக்கு பயந்தான்னா, மெசேஜ் ப்ரூட்டல் மெசேஜா இருக்கு. God may get to wire, catch him and kill him. கடவுள் அவனை பிடித்து அந்த செய்தியை கொடுக்கும்போது ஜனங்கள் அவனை பிடித்து கொன்று விடலாம். What was the message he has to preach to them in 40 days was God will destroy. கடினமான ஒரு செய்தியை கொடுக்கும். அதுதான் பிரச்சனை. சும்மா நீ போ பிரசங்கின்னு சொல்லிட்டு விட்டுட்டா பரவாயில்ல, அது பிரசங்கியோட வேலை. ஆனா தீர்க்கதரிசி வேலை அந்த செய்தி கொடுக்கணும். Jonah knew of the dangers. That is why he ran in the opposite direction. Either they'll catch him and put him behind the bars or kill him. Therefore, it appears to be justifying what Jonah did was right. ஆகினாலே யோனா செய்தது நியாயமாய் நமக்கு தோன்றுகிறது. அடுத்த ஸ்லைட். God and me. சரி, யோனா போக மாட்டேன்ட்டான். If God asked me to do some difficult matter, what will be my reaction? கடவுள் என்னை கடினமான ஒரு வேலையை செய்ய சொன்னா நான் என்ன செய்வேன்? அவனை போலயே நானும் பண்ணுவேனா? இன்றைக்கு அநேக ஊழியக்காரர் அதை தான் செய்யறாங்க. அதுதான் ஒரு வருத்தமான காரியம் என்று நான் 20 வருஷத்துக்கு முன்னால் எழுதுறேன். Ministry or preaching, we want to do it in a way that is blessing to us and convenient to us. எங்களுக்கு ஆசீர்வாதமாக சௌகரியமான வசதியான வழியில நாங்க ஊழியத்தை செஞ்சுட்டு போறோம், எங்களை விட்டுடுங்க. அதுதான் அநேகர் சொல்றாங்க. ஊழியம் செய்ய விட்டுடுங்க, let us find our own way. இன்னொரு கேள்வி, if God is not pleased with me, let him find another person. கடவுள் எனக்கு இஷ்டம் இல்லைன்னா என்னைய தொந்தரவு பண்றாரு, வேற யாரையாவது பிடிச்சுக்க வேண்டியதானே? இதுதான் கேள்வி. யோனா கடைசி வரைக்கும் தேவனோட கோபமா இருந்தா அவனையே பிடிச்சி ஆண்டவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னு தான் கேள்வி. அதற்கு ஒரு விடை நான் கடைசியில் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். Why God wants you to go and does not look for another man. இதேதான் மோசே சொன்னான். அந்த எரிகிற when the burning bush, when God called him go to Egypt, finally he said, you better find another person. I am a man with stammering tongue. என் மந்த வாயும் நாக்கும் உள்ளவன்,
நீ வேற யாரையா பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டான். மோசையே அப்படி சொல்லிட்டான். அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு ஆரோனை துணை கொடுத்தாரு. அந்த ஆரோன் கடைசியில அவன் தான் கன்று கொட்டு வணக்கத்தை முதல்ல துவங்கி வச்சுட்டான். அதுதான் பிரச்சனை. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பேர் இருக்கும் பொழுது தேவன் என்ன ஏன் தெரிந்துக்கிறார்? why God is wanting me and don't choose another man. why trouble an unwilling worker? இஷ்டமில்லாத ஊழியக்காரனை ஏன் கடவுள் தெரிந்து கொடுக்கிறார்? சரி, 1ஆம் அதிகாரம் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம சீக்கிரமாக 3 நாளுக்குள்ள போயிடலாம். இந்த 1ஆம் அதிகாரம் ரொம்ப நிறைய டிஸ்கஷன் இருக்கு. மேன் வர்சஸ் காட். இப்ப யோனாவும் தேவனும் போல மனுஷனும் கடவுளும். யோனா நடந்து கொண்ட விதம்னா ஒரு தீக்கோழி மாதிரி. தீக்கோழி மண்ணுக்குள்ள தலையை ஒட்டுக்குச்சுன்னா உலகம் தெரியாதான். கடவுள் நினைவே உள்ள பாவத்தை மேல இருந்து பாக்குறாரு. ஒரு டிவில பாக்குற மாதிரி அவருக்கு தெரியுது. ஆனா யோனா ஓடுறது அவனுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? யோனா முட்டாள் பாருங்க, யோசித்துக்கிறான். நான் ஓடிட்டா அவருடைய ஆளுக இஸ்ரேல் ராஜ்யம் வரைக்கும் தான். இஸ்ரேல் தானே கடவுள். இஸ்ரேல் ராஜ்யத்துக்கு ஓடிட்டேன்னா அவருக்கு தெரியாது. நாம் அப்படித்தான் நினைத்துக் கொள்கிறோம். கடவுளுக்கு நான் என்ன செய்தாலும் தெரியாது என்று நினைக்கிறோம். பின்னால கடைசி அதிகாரத்தை நான் கொண்டு வரும்போது நான் அதை பார்த்து ரொம்ப நடுங்கிட்டேன். God so majesty, so great, who created universe. எல்லாவற்றையும் வார்த்தையில சூரியன் சந்திரன் எல்லாம் படைத்தாண்டவர் ஒரு சின்ன காரியத்தை எப்படி கவனிக்கிறான்னா நம்ம பயப்பட வேண்டிய ஒரு காரியம். சரி, யோனா he found a ship, asked for a safe assured travel. தர்ஷீஸ் என்பது ஸ்பெயின் பக்கத்துலன்னு சொல்றாங்க. அதுக்கு போற கப்பலை பார்த்து கண்டுபிடிச்சா தமிழ்ல அழகா வார்த்தை போட்டிருக்கு, கூலி பொருத்தி கொண்டு. the people. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் பண்றாங்க. தங்களுக்கு பிரியமான வேலை செய்யறோம், அதுக்கு கூலி காலை வச்சுக்கிறாங்க. சொல்லப்போனா நாங்க இந்த வேலைக்கு ஊழியத்துக்கு போக மாட்டோம், நாங்க கூலி கொடுத்துறோம், நீங்க வேலையா பாருங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். கடவுள் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டா அந்த ஊழியம் செய்யறாரா, அவருக்கு பணத்தை கொடுத்துட்டா போறோம்னு நினைக்கிறேன். இல்ல. when God calls you, he wants you to do ministry in his own way, and that is God's urgency. சரி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டியது, சீக்கிரமாயிப்போ. ரைட். God versus man. Jonah went down the ship to the bottom of the ship and fast asleep. யோனா பாருங்க, கப்பலுக்குள்ள போனது மாத்திரம் இல்ல, கீழே போனாரு, ஒரு படுக்கை வச்சாரு, படுத்து தூங்கிட்டாரு. அழைப்பை பெற்றுக் கொண்ட அநேகரு தப்பா போறது மாத்திரம் இல்ல, சௌகரியமா போய் படுத்து தூங்குறாங்க. எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு காரியம். ஒரு பெரிய தேவன் நம்மை பார்த்து கூப்பிடும் பொழுது படுக்கை போட்டு தூங்குறாங்க. ஆனா 4வது வசனம், God let a big storm in the ocean. கடலில ஒரு புயலை வரவெடுக்கிறார். வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். God made. அவர் உண்டாக்கல, இருக்கிற ஒரு காத்து அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டார். ஆனா சில வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புயல் வந்துருச்சு. There was a storm and the ship was in a problem. They began to pray to God. இந்த காட்னு பார்க்கும்போது every one of them to their own God. அவனவன் தன்னுடைய தெய்வத்துக்கு, சின்ன ஜி அது, அவனவன் தன்னுடைய தெய்வத்துக்கு ஜெபம் பண்றான். இதான் கேள்வி. பிரச்சனைகள் வரும்பொழுது when problem come, when the people pray to their God, does God answer? Their God answer? இல்ல, வரல. அப்போ the 5th verse, they threw all their expensive cargo to save their lives. இங்க பாருங்க, விக்கிராராதனக்காரங்க கூட உயிரின் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. ஆனா லோத்தின் வனி என்ன செய்யறா? அதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறவங்க உயிரை காட்டிலும் பொருளை தான் ஜாக்கிரதை. அதுதான் ஒரு விக்கிர ஆராதனையா இருக்கு. They threw all their expensive product. இவ்வளவு சந்தடி நடக்குது, with all the noise around. அந்த சாமான்கள் தூக்கி எறிகிறது,
ஜனங்க ஓடுது, எல்லாம் நடக்குது. ஸ்டில் ஜோனா வாஸ் ஃபாஸ்ட் அஸ்லீப். ஒரு மனுஷனால எப்படி அவ்வளவு தூங்க முடியுது? இது என்ன சொல்றா, எவ்வளவு தூரம் ஊழியக்காரர், தேவனுடைய பிள்ளைகள், பக்தர்கள், விசுவாசிங்க பொறுப்பற்றவர்களாய் காணப்படும். உலகமே டர்மாயில் இருக்கு, சாமான்களை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க, நிம்மதியா தூங்குறோம். கடவுளுடைய வேலை மிக அவசரமாக இருக்கு. God's work is so urgent. Ship captain came and exhorted him and said, pray to his God as well. இந்த God இந்த வார்த்தையை கவனிங்க. ஜிஓடின்னு சொன்னா சின்ன சின்ன தேவதைகள், சின்ன சின்ன தேவதைகள். ஜிஓடி பெரிய ஜி போட்டு காட், தேவன், அதோனாய். அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. லார்டு, LORDன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வரும். லார்ட், கர்த்தர். அந்த கர்த்தர்ன்ற வார்த்தை யெகோவாவை குறிக்கும். சரி, மேபி காட் வில் ஹேவ் மர்சி. அவங்க சொல்றாங்க, நீ ஜெபம் பண்ணு, ஒருவேளை ஓன் கடவுள் ஜெபத்துக்கு, நாங்க ஜெபம் பண்ணோம், எங்க ஜெபத்துக்கு பதில் இல்ல, ஓன் ஜெபத்துக்கு கேட்டு பதில் கொடுப்பாரா? சரி, எல்லாரும் நம்மளை தொந்தரவு பண்றாங்க, இவ்வளவு அவசரம்னு நம்ம ஜெபம் பண்றோமா? அங்க did Jonah pray? அங்க ஜெபம் பண்ணது தெரியல எனக்கு, அங்க வசனம் போடல. One sinner will destroy much good. ரசிகர் சொல்கிறது, ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான். இவன் பாருங்க, ஜெபம் பண்ணல, ஓடி போயிட்டான், நான் வருகிற நல்ல நன்மைகளை கெடுத்து ஆபத்தை கொள்ள. 7வது வசனம், when everything fails. இப்போ எல்லாம் தோல்வி அடைந்த சூழ்நிலை ஜனங்க என்ன செய்யறாங்க? they cast their lot to find the offender. புறஜாதி மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க வழக்கத்துக்கு போயிட்டாங்க. சாஸ்திரம் பார்க்கறது, அல்லது ஜோசியம் பார்க்கறது, கணக்கு பண்றது, சீட்டு போட்டு பார்க்கறது, இது அவங்களுக்கு வழக்கம். கடவுள் கும்பிட, கடவுள் பதில் கொடுக்கலன்னா அதுதான் ஒண்ணு அவங்க செய்ய தெரியும் அவங்களுக்கு. இல்ல பரிகாரத்துக்கு போவாங்க. they know how to make peace with God. ஒன்னும் நடக்கல. Finally they came to Jonah and made inquiry. யோனாவின் பேர்ல சீட்டு விழுந்துருச்சு. லார்ட் கேம் ஆன் ஜோனா and he was found guilty. இப்ப அந்த வருஷ கேள்வியை பாருங்க. See the list of questions they asked him. அவனை கேட்ட கேள்வியோட வருஷம் பாருங்க. Where are you coming from? எங்கே இருந்து வருகிறாய்? What is your job? உன் தொழில் என்ன? Which country you belong to? எந்த தேசத்தான்? What nationality? எந்த ஜாதியான்? ஏன் இந்த கேள்விலாம் இப்ப கேட்கறாங்க? போர்டிங்ல இருக்கும்போது இமிகிரேஷன் ஆபீஸில் கேட்க வேண்டியதான், எங்க இருந்தா ஓடி யாரான்னு கேட்டுக்கலாம்ல, இவ்வளவு ஆபத்து வந்திருக்காது. சரி, இதுக்கு யோனா கொடுக்குற பதில் நல்லா கவனிச்சு பாருங்க. ஜோனா said himself as a Hebrew. நான் இஸ்ரேல் தேசத்தான்னு சொல்லல, அவன் இஸ்ரேல் தேசத்துல தான் வந்தான். யோப்பாவுக்கு போனா ஏன் எபிரேன்னு சொல்றான்? எபிரேயர்னா அந்த காலத்து பாஷையில என்ன அர்த்தம்னா நோமேட், a person with no land, ஆற்றை கடந்து வந்தவன். நம்ம ஜிப்சி சொல்றோமே, குருவி காட்டுறோமே, அந்த மாதிரி. நான் ஊர் பேர் இல்லாதவன், அட்ரஸ் இல்லாதவன், நான் எபிரேயர். ஆனா one who believes and fears the heavenly God of creation, வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் என்று சொல்றான். யெகோவான்னு சொல்லல. நல்ல கவனிங்கன்னா, அவன் இருந்த இஸ்ரேல் நாட்டுல யெகோவா என்ற பேர் 200 வருஷமா மறந்தாச்சு. ஏல்ங்கிற ஈயல், ஏல், பெனிவேல், பெத் ஏல், யோவேல், ஏல் சொன்ன கடவுள். அந்த ஏல் சிருஷ்டிகர்த்தான்றது முதல் ஆபிரகாம் கும்பிட்ட கடவுள் பேர் ஏல் தான். ஏன்னா யெகோவான்ற பேரு மோசே காலத்துல, ஆஃப்டர் டைம் ஆஃப் மோசஸ் ஒன்லி the name Yehovah was known. Yehovah Rapha, Yehovah Shammah, Yehovah Shalom, Yehovah Nissi. சரி, அப்போ கிரியேட்டர் இந்த ஏல்ங்கிற பாருங்க பர்ஷியன் லாங்குவேஜ்ல கூட இருக்கு, பொதுவான ஒரு வார்த்தை. ஆனா a mighty creator,
God of creation. Right. அவன் சொல்றான், I ran away from his presence. அவருடைய சமூகத்திலிருந்து ஓடினேன்றான். அதை கேட்ட உடனே the men become greatly afraid. அந்த வார்த்தை கேட்டோன்னு அவங்களுக்கு ஏன் பயம் வந்தது? அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வேலைக்கு ஓடினான்னு அவனுக்கு ஏன் பயம் வந்ததுன்னா, அந்த புறஜாதி மக்கள்லாம் கடவுளுடைய சமூகத்துக்கு ஓடுவாங்க. கடவுள் சன்னிதானம் கிடைக்குமா, கடவுள் தரிசனம் கிடைக்குமான்னு ஓடுவாங்க. ஆனா இந்த முட்டாளு கடவுள் தரிசனத்திலிருந்து வெளியே ஓடுகிறான். அதுதான் அவங்களுக்கு விளங்காத ஒரு காரியமா இருந்தது. சரி, they asked, why did you do like that? ஏன் அப்படி செய்தாய்? இதுக்கு யோனா பதில் கொடுத்தானா? Did யோனா give answer? இல்ல, கொடுக்கல. பாருங்க, யோனா ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்னு தெரியல. கடவுளோடய அப்படித்தான் நடந்து கொள்கிறான், மனுஷரோடய அப்படித்தான் நடந்துக்கிறான். ரைட். pagan people versus ஜோனா. யோனாவும் விக்கிர ஆராதனைக்காரரும். கடைசியில what offering we have to do, give to your God to pacify you that we may be saved. அவன் சரியா வந்து இஸ்ரேல் ஜனம் சொன்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாகால் தெரிஞ்சிருக்கும், பொன் கன்றுக்குட்டியும் தெரிஞ்சிருக்கும், அஷரான் தெரிஞ்சிருக்கும், மோளுக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இவன் சொன்னது எபிரேன்னா அவங்களுக்கு எந்த கடவுள் தெரியல, என்ன பரிகாரம் பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. இந்துக்கள் பரிகாரம் பண்ணுவாங்க. இப்ப பரிகாரம் என்ன? பீஸ் ஆஃபரிங். இவன் சொன்னா ஒரே பீஸ் ஆஃபரிங் தான், டெத் பெனல்டி ஃபார் டிசோபீடியன்ஸ். என்ன தூக்கி போட்டிருக்க. அவனுக்கு தெரியாது எப்படி கடவுளுடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறது. யெகோவாகிட்ட ஜெபிக்கிறவனா இருந்தால் அவன் ஜெபிக்க கத்திருப்பான். பாருங்க, அதுதான் அவனுடைய பிரச்சனை. இஸ்ரேல் தேசத்தில் இருந்தவனுக்கு யெகோவாவின் இரக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம் தெரியவில்லை. Through one man's disobedience, more problem. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமல அதிக பிரச்சனை வருது. சரி, இவ்வளவு கேட்டாலும் அந்த ஜனங்கள், the sailors did not throw him into the sea. அவனை தூக்கி போட மாட்டேன்றாங்க. அது பாருங்க, விக்கிர ஆராதனைக்காரருங்க கூட ஒரு மனுஷன் சாவ விரும்புறத மாட்டேன்றாங்க. நல்ல தெரியும் தான் குற்றவாளின்னு போட மாட்டேன்றாங்க. ஆனா 120,000 ஜனங்களை பற்றி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல. யோசித்து பாருங்க. They were not willing to throw, knowing very well he was responsible. அதுதான் நமக்கும் புறஜாதியாருக்கு வித்தியாசம். நாம நினைக்கிறோம் நம்ம அவங்க விக்கிராரக்காரங்க, அவங்க அப்படி இல்லை அப்படி இல்லை. ஆனா அவங்களுக்கு இருக்க ஈவு இறக்கம் நமக்கு இல்லைன்றது பின்னால நான் சொல்லுவேன். சரி, ஃபைனலி when all the efforts failed, 14ஆம் வசனம், எல்லா முயற்சிகளும் போன பிற்பாடு யோனா என்ன பண்றாங்க? they prayed to God. அப்ப கூட பாருங்க, அவர்கள் கடவுளத்துல மன்றாடுறாங்க. என்ன மன்றாடுறாங்க? ஆண்டவரே, இவனுடைய குற்றப்பள்ளிக்கு, இவனுடைய பள்ளிக்கு எங்களை பொறுப்பு எடுக்காது. அது கூட பாருங்க, they are praying to their God. சரி, they said, oh God. அங்க லார்ட் வராது, யோ காட் தான் வரணும். காட் என்ன அர்த்தம்? ஏ தேவன், அதோனாய். சரி, யெகோவா கிட்ட ஜெபம் பண்ணாம ஏல் கிட்ட ஜெபம் பண்ணாம ஜெபம் கேட்பாரா? யெகோவா கிட்ட ஜெபம் பண்ணல, ஏல் கிட்ட ஜெபம் பண்ண கேட்பாரா? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், யெகோவா கிட்ட ஜெபம் பண்ணாம இயேசு கிட்ட ஜெபம் பண்ண கேட்பாரா? நமக்கு தெரிஞ்ச கடவுள் இப்பொழுது காலங்களில ஏல் அதோனாய். ஆபிரகாமுக்கு ஏல் அதோனாய் தான் தெரியும், மோசேக்கு தான் யெகோவான்னு தெரியும். ஆகினால அவர்கள் உண்மையான கடவுளாகிய படைப்பின் தேவனை நோக்கி, விக்கிரகர் இல்ல, படைப்பின் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, கேட்பாரு. ஏன்னா ஆபிரகாம் ஏழு தான் கும்பிட்டான், அதுக்கப்புறம் யெகோவா, இப்ப நம்ம இயேசு. அப்போ அவர்கள் விக்கிரகத்தை கும்பிட்டாங்க, அதுக்கு முன்னாடி சின்ன காட்சி அவங்க தேவதை கும்பிட்டாங்க. இப்போ அவன் சொன்னபடி அந்த மெய்யான படைப்பின் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. சரி, உமக்கு சித்தமானதை செய்வீங்க. பாருங்க, அவங்க சொல்றாங்க, பாருங்க, உமக்கு பிரியமானதை நீங்க செய்வீங்கன்றாங்க. ஆனா மனுஷனும்
கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் willfully disobeys, வேணும்னே கீழ்ப்படியாமல் இருக்கிறான். ரைட். இப்போ அப்படி சொல்லி அவனை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுட்டாங்க. கடலுக்குள்ள போட்ட உடனே கடல் அமைதியாச்சு. இப்ப கடல் அமைதியான 15ஆம் வசனம், they became afraid of the Lord and made sacrifices and vows. இத பார்த்த உடனே அவர்கள் மெய்யான தேவனுக்கு பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விசுவாசிக்கு வருகிற தண்டனை பார்த்து அநேக அவிசுவாசிங்க பயப்படுறாங்க, உண்மையான கடவுளை கண்டு கொள்கிறார்கள் என்கிற வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கலாம். They did not wait to reach the shore. அவர்கள் உடனே பலி பொருத்தனை செலுத்துறாங்க. அதுதான் முக்கியம். கப்பல்லையே உடனே செலுத்துறாங்க. நம்ம என்ன பண்றோம்? பொருத்தனை பண்ணிக்கிறோம், அப்புறம் மெதுவா போய் கடவுள் செய்யலாம். இந்த சாப்டர் கான்ட்ராஸ்டிங் an unbeliever, a pagan people with a so-called Christian believer. How we fear our God, how we make prayers, how we plead for mercy, or how we make vows. சரி, இப்போ நல்ல கவனிக்கலாம். verse 17 சாப்டர் முடிய போகுது. God kept a big fish to ready. ஒரு பெரிய மீனை படுக்கிற அந்த பிக்கை விட்டுட்டார். ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார் டு swallow ஜோனா. இப்ப கேள்வி என்னெல்லாம், அது ஃபிஷ்ஷா, அது கடல் பிராணியா, அது திமிங்கலமா, அது டால்பினா? ஒரு 5 அடி மனுஷனை if it should swallow a 5 feet man, how long it should be? And the Bible clearly says Jonah had to be inside the belly for 3 days and nights. 3 ராத்திரி பகல் அந்த வயிற்றுக்குள்ள இருந்தானா அது பெரிய மீன் தான். சரி, இதுதான் எல்லாருடைய பிரச்சனையும். மனுஷனை விழுங்குற மீன் இருக்குமா? சரி, it swallowed the man in the sea, but how did it go to a place in the land called Nineveh, 1,500 kilometers? Even if there is a river, how can it go by the fresh water? And what will its speed? And a sea fish, can it not survive in fresh water? இதெல்லாம் கேள்வி. Was Jonah digested? Alive or dead? யோனா மீன் வயிற்றுல சிறுநமாயிட்டானா, செத்து போயிட்டானா, உயிரோட இருந்தானா? அல்லது was God kind? கடவுள் மெய்யாய் கிருபையாய் இருந்தாரா, இரக்கமாய் இருந்தாரா? இப்ப என்ன இந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த தலைகீழா ஒன்று போட்டிருக்கேன். மெசேஜ் இஸ் in reverse because it says a land journey would have taken Jonah 30 days to go, but the fish took him in just 3 days. God did not want the poor man to suffer in a hard sun, traveling, but God was so kind to give his servant a comfortable travel in a sea cool atmosphere in 3 days. Very quickly. Right. Though little suffering, it was easy and good, and it served the urgent purpose of God also. சரி, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். This is the place where Jonah has to go. Now the question mark is the mammal, the fish. Where did the fish vomit him? It swallowed him near Jaffa, and it vomited him on the shores of the river Euphrates near Nineveh. The story is Jonah had to go by road. The red line shows that is the roadway it has to go, but the fish took the sea route, and that is why we have to find it's one of the mysteries. Right. Chapter 2. ஜோனா வயிற்றுக்குள்ள இருந்தான், மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான்னு. அப்பவாவது அவனுடைய ஜெபத்தை பாருங்க. The pagan people prayed for the mercy of God, but Jonah's prayer was full of complaint. Jonah prayed not for mercy but for complaining. He says,
in verse 3, மூன்றாவது வசனத்தை சொல்கிறான், you pushed me in the depths, நீர் என் கடலின் ஆழத்தை தள்ளி விட்டீர். முட்டாள்தனத்தை பாருங்க அவனுக்கு. he was prepared to jump in a stormy sea. கடல்ல தூக்கி அவங்க போட்டுட்டாங்க, கடல்ல கடவுளை தள்ளி விட்டார் அவனை. ஆனா கடவுள் தள்ளி விட்டாருன்னு சொல்றான் பாருங்க. you pushed me in the deep ocean waters, என்ன ஆள் கடல் தள்ளிட்டீங்க, அலைகள் என் மேல் புரண்டு ஓடினது. அடுத்தது, the seaweed surrounded my heads. கடல் பாசி, கடல் செடிகள் என் தலையை சுற்றி கொண்டது. ஆனா நல்ல ஒரு காரியம் பாத்தீங்கன்னா அதுல இங்க குறிச்சிருக்கேன், அந்த seaweeds வந்து it has a tendency to float. தாமரை இலை மாதிரி அந்த seaweeds மிதக்கும். அப்ப இவன் தலையை சுத்தி ஒரு தலைகாடி மாதிரி பண்டில் பண்ணிட்டா, யோனா மீன் வயிற்றுல படுத்து தூங்கிட்டா கூட, தெரியாம தூங்கிட்டா கூட, he would not sink into the belly. He will flow above the level of the liquid in the belly of the fish. அவருடைய மூக்கும் கண்ணும் அட்லீஸ்ட் அந்த வாட்டர் லெவல்ல மேல இருக்கும். இன்னொன்னு, இந்த சீவீட்ஸ் நீங்க போய் பாத்தீங்கன்னா கூகுள்ல, it was a rich in omega 3, very good food. இன்னொரு காரியம், இந்த seaweeds it causes nausea to some fish. அந்த மீனுக்கு அது நாசியா ஆயினால வாமிட் பண்ணிடும். it has a tendency to vomit. இப்போ என்ன காரியம்னா, was there a strong acid to digest the Jonah? இந்த பயாலஜி போய் பார்த்தாக்கா, the fish digestion is not like us straight away. அது வந்து அனபாலிசம், கேட்டபாலிசம், அப்புறம் தான் மெட்டபாலிசமா. அனபாலிசம்னா ஃபுட் வந்த உடனே அதை டைஜஸ்ட் பண்ண வேண்டிய அமினோ ஆசிடோ என்சைமோ அதெல்லாம் முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணணுமா. அதுக்கப்புறம் அதை வந்து ரியாக்ஷன் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டைஜஸ்ட் பண்ணாதான் அது வந்து இட் குட் பி அப்சார்ப் இன்டு தி as a food by the fish. ஆக இந்த process was taking 3 days and that was not enough acid in the acidic content to digest completely Jonah. அதுதான் point. அதுதான் go through if you are a biology student more and enlighten me on that. This is what I came to find out. சரி, chapter 2. I am cast out of thy sight. இவன் தான் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடனான். முதல்ல சொன்னா நீங்க தள்ளிட்டீங்கன்னா, நீர் என்னை இப்படி சமூகத்தில் விட்டு தூரமாய் தள்ளி விட்டீர்ன்றான். இவன் தேவனுடைய பிரசனத்தை ஓடிட்டு பாருங்க, ஒரு விசுவாசியுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். விக்கிரகாராதக்காரோட ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கடவுளை தான் சொல்றோம், நீங்க தான் கஷ்டத்துக்கு உண்டாயிட்டீங்க, நீங்க தான் என் கஷ்டம் கொடுத்தீங்க, நீங்க தான் என் கஷ்டம் கொடுத்தீங்க. ஆனா கடைசியில அவன் மனம் திரும்புறத பாத்தீங்கன்னா, கடைசியில ஏன் இருந்தா கூட I will look again towards thy holy. இருந்தா கூட நான் உங்க holy temple பார்ப்பேன். அவனுடைய arrogancy, self-righteousness. This is the content of our prayer, even of some of the evangelists. The waters compassed, possibly the fish kept its mouth open. தண்ணீர் என்னை சூழ்ந்து கொண்டதுன்னு சொன்னா, ஒருவேளை அந்த ஃப்ரெஷ் வாட்டர் உள்ள போற மாதிரி அந்த மீன் தன் வாயை திறந்துருந்தாக்கா அந்த ஆசிட் கொஞ்சம் டைல்யூட் ஆயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, தட் இஸ் மை ஒப்பீனியன். தண்ணீர்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. 7-9 சயின்ஸ் verse 7 and 9 shows signs of repentance. ஐயோ, நான் மறந்து திரும்புறதுக்கு அடையாளம் the salvation is of the Lord. கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடையது. அங்கதான் அங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. அப்புறம் பொருத்தனைகள் பண்றான். மனம் திரும்புகிறது மாத்திரம் இல்ல, the fruit of repentance ஒண்ணு இருக்கு. யோவான் சொல்றேன், மனம் திரும்புறதுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். அநேகர் சாரி கடவுளை சொல்லிட்டு போயிடுறாங்க. No, it is not enough. God should see that you are not gone back to that old way of sinning. பொருத்தனை பண்ணி கொடுக்கிறாங்க. இங்கேதான் அநேகர் சொன்னாங்க, who observing vanities, those who have observed vanities are losing the mercy that come to them. வீணான பொய்யான மாயைகளை பின்பற்றிக் கொண்டவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை
போக்கடிக்கிறார்கள். எந்த வீணான மாய? There are so many things that were vanity was trying. One was he was trying to kick out and get out of the fish. நம்ம சில சமயம் நம்மளுடைய பிரச்சனை வந்தா முதல்ல இங்க அங்க போடுறோம், அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம், முயற்சி பண்ணி பாக்குறோம், ஜெபிக்கிறது கிடையாது, ஆளுங்கிட்ட உதவி கேட்கிறோம். அல்லது பிளேமிங் ஹிம்செல்ஃப் ஃபார் டெல்லிங் த ட்ரூத். இந்த மாலுமிங்க கிட்ட நான் ஏன் உண்மையை சொல்லணும், போய் சொல்லி எல்லாம் கடலுக்குள்ள போய்க்கலாமே. சில சமயம் நம்ம ஏன் இதெல்லாம் உண்மையை சொன்னோம். போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறது ஒரு கஷ்டமான காரியமா இருக்குன்றது நான் சொல்ல வருகிறேன். இட்ஸ் difficult to go to a merciful God and pray, but we go round about many things. Sari, how many wish they die rather than suffer? யோனா சொல்றான் பாருங்க, நான் செத்து போவது நல்லது, நான் செத்து போவது நல்லது அடிக்கடி சொல்றோம். கஷ்டம் வந்தாக்கா சொல்லக்கூடாது. ஆனா என்ன எல்லாம் சொல்றாங்கன்னா, இது ஒரு ராங் மெசேஜ் nowadays going around. தூய் பெருகும்போது விடுதலை வரும், வெற்றி வரும், கிருபை வரும் சொல்றாங்க. ஆனா அந்த துதிக்கு முன்னால ரிப்பெண்டன்ஸ் இருக்கணும்ன்றது மறந்துடுறாங்க. யசோபாத் எக்காலம் ஊதி துதி பண்ணான்றது 22 அதிகாரத்தில் சொல்றாங்க. ஆனா 19 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, ஜனத்தை கூட்டி வசனத்தை வாசித்து மனம் திரும்ப வைத்து பஸ்காவை ஆசரித்து அப்புறம் தான் துதி. அதேதான் எசேக்கியா பண்றான். வசனத்தை போதித்து ஜனங்களை கூட்டி பஸ்காவை ஆசரித்து ஜனங்களை மனம் திரும்ப. அதுதான் நெகேமியா பண்றான். இதை ஊழியர்கள் போதிக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான உபதேசம். வெறுமையா துதி பெருகுனா கிருபை பெருகுன்னு சொல்லாதீங்க. அதுக்கு முன்னால மனம் திரும்புதல் வேணும். Call them first for repentance and reconcile with God. Without reconcile with God and with your sin, you can't ask for grace. That is very clear. மனம் திரும்பாமல் கிருபைக்காக கேட்கறது தவறான ஒரு உபதேசம். ஐ எம் வெரி ஷுவர் அபவுட் இட். 3வது சாப்டர், த குரூவல் பீப்புள்ஸ் பிரேயர் ஃபார் மர்சி. அசீரியா ஜனங்க the second time God's word came. ரெண்டாவது யோனா கர்த்தருடைய வார்த்தை வருது. திருப்பி சொல்றாரு, go preach against it what I teach you. திரும்பி சொல்றாரு, அதற்கு எதிராக பிரசங்கம் பண்ணு, நான் சொன்ன வார்த்தையை மாத்திரம் தான் சொன்னேன். இதுதான் ப்ராப்பர்ட்டியுடைய ஒர்க்குக்கும் பிரீச்சருடைய ஒர்க்குக்கும் வித்தியாசம். பிரீச்சர் என்ன வேணா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தீர்க்கதரிசி கஷ்டம் உபத்திரம்னுவான். இந்த கஷ்டம் உபத்திரம்ன்ற வார்த்தையை ஜனங்கள் விரும்புகிறது இல்லை. அதனாலதான் அவங்க அடி கொடுக்குறாங்க. சரி, Jonah got into the gates, marched through the busy streets and began to proclaim the bitter message. யோனா போய் முதல் நாள் நகரத்துக்குள்ள அந்த பெரிய வாசலுக்குள்ள தைரியமா நுழைச்சிட்டான். போய் முதல் நாள் பிரசங்கத்தை துவங்கினான். இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்படும் என்று சொல்ல ஆரம்பித்தான். அதான் வசனம் 3 நாள். இந்த வசனத்தை கேட்ட உடனே the people believed in God. ஜனங்கள் அந்த வசனத்தை கேட்ட உடனே they believed in God. God சொல்ற லார்ட் சொல்ல, தேவனை விசுவாசித்தார்கள், கர்த்தரன் சொல்லல. அதோ நாய், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, யெகோவா இல்ல, கர்த்தரே இல்ல. they believed in God னா மெய்யான கடவுள், விக்கிரகம் இல்ல, மெய்யான கடவுள். சரி, and decided to fast both young and old. இப்பதான் கேள்வி. இவன் போய் பிரசங்கம் பண்ண உடனே அவங்க ஏன் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உடனே உபவாசத்தை கூப்பிட்டு ஜெபிச்சாங்க? இவனை ஏன் பிடிச்சி அடிக்கல? Jonah's head was not chopped, but the heads of the people real. யோனாவுடைய தலை வெட்டப்படவில்லை, ஆனால் ஜனங்களுடைய தலையில குழப்பம் வந்துருச்சு. அவங்க the cruel, brutal people, bloodthirsty people trembled at God's word. கர்த்தருடைய வசனத்தை கண்டு பயந்தார்கள். கர்த்தரை கண்டு பயந்தாங்க. பாருங்க, நம்ம விக்கிரகாரக்காரன் கொலை பாதுகான்னு நினைக்கிறோம். இதே வார்த்தை, இதே பிரசங்கம் சிறைச்சாலை இருக்கவங்க கண்ணீர் வடிக்கிறாங்களாம். நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். When people go to ministry in prison,
கோல்ட் பிளட்டட் மர்டர், கொலை செஞ்சவங்க இந்த பிரசங்கத்தை கேட்டோன்னா அப்படியே குழந்தை மாதிரி அழுவாங்களாம். ஆனா அதே பிரசங்க கிறிஸ்தவங்க கிட்ட பிரசங்கிட்டு பாருங்க, காதுல கேட்காம போவாங்க. அதுதான் பிரச்சனை. சரி, அது மாத்திரம் இல்ல, கிங் ஆஃப் நினிவே rose from his throne, took off the royal clothes, put on sackcloth, sat in the dust and issued a royalty. ராஜா கூட சரி தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தான், தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் அவுத்து வச்சுட்டான், அவன் மேல் சணல் போத்தி கொண்டா. அது மாத்திரம் சட்டத்தை போட்டு என்ன சட்டம் போட்டா பாருங்க, மனுஷனு மிருகம் கூட பாஸ்டிங்கா. நான் இந்த பாஸ்டிங் மீட்டிங் இதெல்லாம் இப்ப வந்து பார்த்துட்டு வெறுத்து போயிட்டேன். உண்மையா சொல்றேன், நம்ம உபவாசம் கூட்டம்ன்றது அவன் உபவாசத்தை கம்பேர் பண்ணி நான் உபவாசத்தை கொடுத்தல இன்னைக்கு அதை என்னன்னு சொல்றது, அது ஒரு ஜோக்குன்னு நினைப்பேன். Neither man or beast should eat or drink. மிருகமும் மனுஷனும் குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, மேய விடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டுட்டாங்க. And call urgently on God. பாருங்க, இந்த அர்ஜென்ட்ன்ற வார்த்தை கடவுளுக்கு அர்ஜென்டா இருக்கு, மனுஷனுக்கு அர்ஜென்டா இருக்கு. ஆனா யோனாவுக்கு இது அர்ஜென்டா தெரியல. உலகம் அழிய போகுது, மனம் திரும்புகன்னு கடவுள் அர்ஜென்டான மெசேஜ் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஆனா ஊழியக்காரங்களுக்கு இன்னும் அது அர்ஜென்டா தெரியல. இந்த ஊழியக்கார கடைசி காலம்னு சொல்லி பிரசங்கம் பண்றதே கிடையாது. I don't see the end time message at all. People still think the end time is far away. இது கடைசி காலம் என்பது உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்ல, everyone should revoke his evil ways and violence. அவனவன் தன்னுடைய வழியை விட்டு திரும்ப வேணும். அதான் முக்கியம். மனம் திரும்ப மாத்திரம் விட்டுடுங்க. இனிமே கொலை பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கடா, அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. தட் இஸ் a fruit of repentance. இதுதான் ஜான் தி பேப்டிஸ்ட் சொல்றான். மனம் திரும்புவது மாத்திரம் இல்ல, மனம் திரும்புவதற்கான அடையாளங்கள், ப்ரூஃப் வேணும். அதுதான் முக்கியமான காரியம். And plead for God's mercy and compassion. என்ன சொல்றாங்க, இறக்கத்துக்காக பண்ணிட்டு ஒருவேளை பாருங்க, நம்ம போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்றோம். God is obliged to be forgive. நான் ஜெபம் பண்ண கடவுள் என்ன மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறாராம். ஆனா அவன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்றான், இவ்வளவு உபவாசம் பண்ணா கூட கடவுள் மன்னிப்பாரோ மன்னிக்க மாட்டாரோ, அது அவர் இஷ்டம். பாருங்க, தி பேகன் பீப்புள்ஸ் அவருடைய பயபக்தி எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. மேபி God will deliver us from destruction. அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். கடவுள் கிறிஸ்டியன்ஸ் திங்க் God is obliged to forgive. கடவுள் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு கடமைப்பட்டிருக்காரு நம்ம நினைக்கிறோம். வாட் our fasting meetings for? இப்பொழுது நம்முடைய உபவாச ஜெப கூட்டங்கள்லாம் எதுக்கு நடக்குன்னு தெரியுமா? பர்சனல் ப்ராப்ளம்ஸ், கடன் பிரச்சனை, கொடி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஆனா அவங்க எதுக்கு ஜெபம் பண்றாங்க? பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்றாங்க. அதை நாம் கற்றுக் கொடுக்காமல் ஆசீர்வாதங்களை வாங்க முடியாது. ஆனா நெகேமியா, எஸ்ரா, யோவேல் இவங்க ஜெபம் பண்ண பாரு, யோவேல் ஜெபம் பண்ண பிற்பாடு, யெசபாத் ஜெபம் பண்ண பிற்பாடு, மனம் திரும்பலோட உபவாசம் பண்ண பிற்பாடு ஆசீர்வாதம் தன்னால வந்துச்சா, வெகுமதி தன்னால வந்துச்சான். இதை நாம் கற்றுக் கொடுக்கிறதே இல்லை. நாம் கற்றுக் கொடுக்கிறதே இல்லை. அநேக உபவாச மீட்டிங் பார்த்திருக்கேன். பிரச்சனைகளுக்கு ஜெபிக்கிறது நான் வேணான்னு சொல்ல பண்ணுங்க. ஆனா முதல்ல தேவ மனம் பொருந்தாமல் கிருபையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள. ஏன் குடிக்கிற, நீ அடிக்கிற, அது தெரியலையே. அதை மன்னிப்பு கேளு, ஆசீர்வாதம் தன்னால வரும். கான்சன் இஸ் நெசசரி. அதான் சொல்றேன், அதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய வேலை. எக்ஸார்டேஷன், கவுன்சிலிங் அண்ட் கம்ஃபர்ட். அப்புறம் தேற்றுவான். காட்ஸ் ரெஸ்பான்ஸ். காட் saw them. அவர் மனம் திரும்பினர் பார்த்து கடவுள் பார்த்தார். கடவுள் கேட்கல, God saw the repentance. அதுதான் பாயிண்ட். நம்முடைய ரெப்பன்டன்ஸை பார்க்கிறாரு. and he felt sad. பாருங்க, அவர் வருத்தப்பட்டுட்டாராம். ஐயோ, இவ்வளவு ஜனங்களை நான் அழிக்கணும்னு பார்த்தேன்னு சொல்லி. ஆனா இந்த இறக்கம் யோனா மனசுல வரலையே. and God did not destroy them. ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையணும். கேள்வி இப்போ, did Jonah preach forgiveness or punishment? யோனா தண்டனை என்று பிரசங்கம் பண்ணானா
பாவ மன்னிப்புன்னு பிரசங்கம் பண்ணானா? Did Jesus clearly speak about judgment? Hell or not? இயேசு பாவ மன்னிப்பை பத்தியும் பேசினாரு, ஆனால் நியாய தீர்ப்பை பத்தியும் பேசியிருக்கிறாரு, நரகத்தை பத்தியும் பேசியிருக்கிறாரு. அதை நாம் மறந்து போகக்கூடாது. நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஊழியர்கள் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களும் மோட்சம் போய்விடார்கள் என்பது தவறான ஒரு கருத்து. Do we preach the glorious message of salvation or not? ரட்சிப்பு என்கிற செய்தியை நான் 25 வருஷமா சபையில பிரசங்கத்துல கேட்டதே கிடையாது. நான் கேட்டதே கிடையாது. அதை தவிர எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. இயேசு ரட்சகன்ற ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. நானும் கோயிலுக்கு போறேன். What kind of God we show others? எப்படிப்பட்ட கடவுளை காண்பிக்கிறோம்? கிரேஸ் without repentance. மனம் திரும்புதல் இல்லாமல் கிருபையா? 4வது அதிகாரம். சீக்கிரம் முடிச்சிடலாம். யோனா was sad and very wild. யோனா வருத்தமா இருந்தானா, ரொம்ப கோபமா இருந்தானா, மிகவும் கோபமா இருந்தானா. He wanted to see the destruction of the enemies before his eyes. கடவுள் அந்த ஜனங்களை அழித்து தன்னுடைய எபிரே ஜாதிக்கு விரோதமான தேசமாகிய அசீரியரை அழித்து விட்டார் என்கிறதை தன் கண்ணால் பார்க்கணும். He wanted to see the destruction of the enemies of his people. அதுதான் அவனுடைய எண்ணம். என்ன பிரசங்கம் பண்ணாலும் அவங்க அழிஞ்சு போயிடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க தப்பிக்கணும் நம்ம ஜெபம் பண்றோமா? இல்ல. சரி, இப்போ he prayed and argued. Did not I say before I left? நான் முன்னாலேயே ஊரை விட்டு போகும்போது சொன்னேன், நான் போக மாட்டேன், ஏனென்றால் நீ இரக்கம் நிறைந்த தேவன், நீர் அழிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். அப்ப ஆர்குமெண்ட் அவருக்கும் கடவுள் நடந்திருக்கு. அப்போ இல்ல அழிச்சிடுவேன்னு சொல்லி ஒரு கேரண்டி வாங்கின பிறகு தான் அவன் போயிருக்கான். ஆனா கடவுள் அந்த கேரண்டி விட்டுட்டாரு, மன்னிச்சிட்டாரு. நாம என்ன நினைக்கிறோம்? we feel God belongs to us and we only should be blessed. அதுதான் கடவுள் நமக்கு மாத்திரம், கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம், நம்ம மாத்திரம் தான் ஆசீர்வதிக்கிறோம், மற்றவங்க எல்லாம் அழிச்சிடணும் நம்ம நினைக்கிறோம். அதுதான் யோனாவுடைய தத்துவம். That's why Christians are happy and jealous at the prosperity of unbelievers. அவிசுவாசிகள் ஆசீர்வாதமா இருப்பதை பார்த்தா நமக்கு சந்தோஷம் இல்லை. இதுதான் பிரச்சனை. Strangely, sinners we think unbelievers ruthless before or break down before God, while the same messages are unable to shake or move believers. ஒரே செய்தியை நீங்க ஒரு கூட்டத்துக்கு கொடுத்து பாருங்க. கொலைக்காரன், பாவி, விக்கிரகாரக்காரன் மனம் திரும்பி ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறான். ஆனா கூட்டத்துக்கு வர்ற கிறிஸ்தவங்க அப்படியே தலையாட்டிட்டு போயிடுவாங்க, நல்ல பிரசங்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால இயேசு சொன்னார், உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் பாவிகளும் பேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துல போயிட்டாரு. இப்ப பாருங்க யோனா எவ்வளவு முட்டாள்னு பாருங்க. யோனா was foolish in his conviction. If the people did not repent according to his words, அவன் சொன்ன மாதிரி ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருந்திருந்தால் அவர்கள் கோவப்பட்டு அவன் தலையை வாங்கியிருப்பாங்க, கழுத்தை வெட்டியிருப்பாங்க. எவ்வளவு முட்டாள் பாருங்க. அவங்க மனம் திரும்பினால்தான் இவன் உயிர் படைச்சான். மனம் திரும்பலன்னா நீ யாரும் சொல்லி கழுத்தை வெட்டியிருப்பாங்க. Jonah wanted self-esteem, reputation, safety rather than proclamation of God's mercy. தான் பிரசங்கம் பண்ணி தான் ஒரு பெரிய பிரசங்கி, தான் சொன்னபடி நடந்தது, அதுதான் அவன் முக்கியமே தவிர கடவுள் இரக்கமானவர் சொல்ல விரும்புகிறது இல்லை. God wanted the truth of salvation to be proclaimed, but we wanted to keep it ourselves and put it a candle under a bush. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லும்படி ஆண்டவர் சொல்றாரு, ஆனால் அந்த விளக்கை மரக்காலின் கீழே போட்டு விடுகிறோம். 4th chapter. If the prophet argues with God, what would you expect people to do? தீர்க்கதரிசி தேவனோடு ஆர்கியூ பண்ணா சாதாரண ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? யோனாவுக்கு நல்லா தெரியும் கடவுள் தேசங்களை ராஜ்யங்களையும் மாற்றக்கூடியவன்னு. ஆனாலும் கூட அவன் நினிவேக்கு போகாமல் வேற இடத்துக்கு ஓடிப்பானான். அதனாலதான் அவன் அந்த தர்ஷீசுக்கு ஓடி போகிறான். அதனால தான் தர்ஷீசுக்கு போனது சரி என்பதை கடவுள் ஒத்துக்கொள்ளும்படி வருகிறான். நீங்க சொன்னதை மாத்திட்டீங்க, ஆனா நான் போனதை மாத்திரம் நீங்க கண்டிக்கிறீங்கன்னு அவன் கடவுள்கிட்ட வாதாடுகிறான்.
கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். சரி, ஒரு செடியை வளர பண்ணுகிறாரு. நல்லா வாசிங்க. I will close in few minutes. God prepared a caterpillar. God prepared a plant. God prepared a fish. கடவுள் ஆயத்தம் பண்ணினார். God prepared. வார்த்தையினால உலகங்களை செய்தவர், லோகங்களை செய்தவர். ஒரு மீனை உண்டாக்குனாராம், ஒரு செடியை உண்டாக்குனாராம், ஒரு புழுவை உண்டாக்குனாராம். அதை பார்த்த உடனேதான் எனக்கு ஆச்சரியமாச்சு. To teach a lesson to his servant, the mighty God prepared a worm. What a great gracious God. What a gracious God. அப்போ ஒரு புழு கூட பார்த்து அது என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கறனா, how God watches my actions and my thinking. I am very much afraid. And he prepared a hard blast of wind, and the heat of the wind came on his face. அப்போ அந்த சூடான காற்று அவன் முகத்துல வந்து அந்த ஆமனுக்கு செடி பட்டு போன பொழுது அவன் கோபம் அடைகிறான். ஆனால் ஷெல் ஃபயர் அந்த 120,000 ஜனங்கள் முகத்தில் அடிக்கும் பொழுது அதை பற்றி அவனுக்கு கவலைப்படவில்லை. அந்த ஒரு சின்ன புழுவை நசுக்கி போட்டுருக்கலாம், அதுக்கு கூட கடவுளுக்கு அப்ளை பண்றான். நீங்க அந்த புழு வச்சுட்டீங்க, அந்த புழு வச்சுட்டீங்க. நீங்க சம்டைம்ஸ் கம்ப்ளைண்ட் டு காட், why you don't kill the caterpillar? Why don't you catch a caterpillar? You can't even deal with a small worm, and you want God to do everything. நம்ம ஒரு ஊழியக்காரனா கடவுளை என்ன வேணா கேட்கலாம்னு நினைக்கிறோம். சரி, இந்த ஒரு வசனத்தை நல்ல கவனிக்க. 11ஆம் வசனம். இங்கதான் நிறைய பிரசங்கிமா தப்பு செய்யறாங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு நான் இரக்கம் பாராட்ட மாட்டேன்னா, it does not mean that they were innocent people. வலது கைக்கும் இடது கைக்கும் என்னன்னா, they did not know the war laws. ஒவ்வொரு யுத்தத்துக்கு கூட சில சட்டங்களுக்கு பிரிசனர் ஆஃப் வாரை வந்து கொல்லக்கூடாது, அந்த கைதியை சரண்டர் பண்ணணும், பொம்பளைங்களை கொல்லக்கூடாது. ஆனா இவங்க பிரெக்னன்ட்னா வயிற்ற கீழ்றாங்க, பிள்ளைங்களை சேதப்படுத்த கூடாது, அந்த பிள்ளைங்களை எடுத்து கல் அடிக்கிறான். அப்போ தேவர் புரூட்டல் அண்ட் தேர் நோ லா. அப்போ அவனுக்கு என்ன சொல்றான்? ஆமா, ஏன் எனிமி எப்படி கொண்டா என்ன? சோ they thought what they did was right. அது அவங்களுக்கு யாரும் தப்புன்னு சொல்லி கொடுக்கல, அதுதான் பாயிண்ட். ஆனா எப்போ அவங்களுக்கு அது தப்புன்னு சொல்லி கொடுத்த உடனே அவங்க மனம் திருப்புறாங்க, அதுதான் முக்கியம். அநேக சமயம் அவங்க இன்னசென்ட் சொல்லல, they were ignorant what they are doing wrong. விக்கிரகாராதனை தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. அது ஏன் தப்புன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா விளங்கிடுவாங்க. சோ இந்த வசனத்தை சிலர் தப்பா சொல்லிடுறாங்க. ஆகினால அவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம், கடவுள் மன்னிப்பார்னா மன்னிக்க மாட்டாரு. It's no point in praying for such people who are guilty of so many things and doing in suffering in corona. எத்தனை பேர் சாவுக்கு மரணத்துக்கு காரணமா இருந்தவங்க கொரோனாவில் இருக்கலாம். அவனுக்கு மன்னிங்க ஜெபம் பண்ணா மன்னிக்க முடியாது. அவன் ஜெபம் மன்னிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். Assyrian people must pray to a real God. அவன் யெகோவாவுக்கு ஜெபம் பண்ணணும், கிறிஸ்துவிட்டு ஜெபம் பண்ணணும் இல்ல. உண்மையான கடவுள்கிட்ட மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணாதான் எந்த ஜபமும் கேட்கப்படும். மற்றபடி நீங்க பிரச்சனையில இருக்கவங்களுக்கு யாருக்கு என்ன ஜபம் பண்ணாலும் நடக்கும்னு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். That does not work. They were not told about real God, but who will first tell them about true God? அதுதான் கேள்வி. கேள்வி என்னன்னா, யார் போய் சொல்லுவார்? Why was God using unwilling workers? கடவுள் ஏன் கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் அனுப்புகிறார்? மோசே போக மாட்டேன்ட்டான். பாசிபிளி நோ பெட்டர் பர்சன். அந்த சமயத்துல அதை தவிர வேற ஆள் கிடையாது. உதாரணமா, if God misses one person, God has to wait another 30 or 40 years. உதாரணமா, அந்நாள் நான் உனக்கு பிள்ளை மாட்டேன்னு சொன்னாக்கா, கடவுள் இன்னொரு சாமரை எழுப்பதற்கு அநேக வருஷமாக இன்னொரு அண்ணாவுக்கு காத்திருக்கோம். மரியாள் மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா ஏசு பிறந்திருக்க முடியாது. அவள் இன்னொரு மரியாதை ஆயத்தம் பண்ணுவதற்காக இன்னும் அநேக வருஷம் காத்திருப்போம். எலிசபெத் மாட்டேன்னு சொல்லியிருந்தா பிள்ளை பிறக்கலன்னா யோவான் பிறப்பதுக்கு இன்னும் தாமதமாகிடும். மோசே, எலியா, சாமுவேல் இவர்களெல்லாம் பிறப்பதற்கு அவருடைய பெற்றோர்கள் எங்களுக்கு பரவாயில்லை, கர்த்தருடைய சித்தம் ஆகக்கடவுன்னு கீழ்ப்படுகிற ஒரு ஆள் வேணும். மோச மாட்டேனாலும்
காட்ஸ் ஒர்க் வாஸ் வெரி அர்ஜென்ட். அதனால கூட முடியாதவனே பிடிச்சி எப்படியாவது போடான்னு தாஜா பண்றாரு. வாஸ் நாட் காட் கிரேஷியஸ் வித் ஜோனா? கடவுள் யோனாவோட இறக்கமா இல்லையா? ஒரு மாதமெல்லாம் அவனை ரோட்ல போறதை விட அவர் அவனை 3 நாள்ல கொண்டு போயிட்டாரு. அவனை தூக்கி எரிந்த போது கடல்ல பாருங்க, கடவுள் தூக்கி போட்டு அந்த ஸ்டார்ம் சீல he could have been lost in a second into the sea, but God organized and spoke to the fish. He spoke to the fish. மீனுக்கு பேசினாராம், கரெக்டா பல்லுல படாம டக்குன்னு அவனை ஒழுங்கி இருக்கு பாருங்க. அப்போ how God graciously planned. Otherwise 1 second Jonah would have been drowned in a stormy sea. Right? அதே மாதிரி God prepared the mind of the people to take the message ready. அவன் கடினமான ஒரு பிரதேசத்தை கொடுத்தாலும் ஜனங்களுடைய மனதை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான்றது காரணம் உங்களுக்கு பின்னால காமிக்கிறேன். They were ready to receive the message. It was only a 3 days work, unlike the prophets, other people. இவன் 3 நாள் தான் வேலை செய்தான். ஆனா அவனுக்கு பாருங்க ஒரு பெரிய பலன். இன்னொரு காரணம், இது எல்லாவற்றையும் ஒரு முக்கியமான காரியம் பின்னால் தான் பார்க்க போகிறோம். அவன் எந்த தேசத்துல போய் மாட்டின் ஊழி செஞ்சானோ அந்த தேசத்துல அவனை யோனா, இந்த ப்ராஃபட் யோனுஷன் அவனுக்கு மரியாதை பண்ணாங்க. யோனாவுக்கு இப்பொழுது அங்கே கல்லறை இருக்கிறது. யோனாவுக்கு இப்பொழுது அங்க ஒரு மாஸ்க் இருக்கு. மோசுல்ல இந்த மாஸ்க் ஆஃப் யோனுஷ், ப்ராஃபட் யோனுஷன் இருக்கு. அப்போ அவனுக்கு கல்லறை அங்க இருக்குன்றதுக்கு இப்ப சொல்றேன். moral. God, he preached the message with unwillingness. He was an hypocrite. அவன் ஒரு தான் பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரு ஹிப்போக்ரைட் என்னத்த அர்த்தம்? தான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. மனசுல அவங்க கெட்டு போகணும், அவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்றான். ஆனால் அவன் பிரியம் இல்லாமல் அந்த வேலையை செய்தான். He wanted his mission to fail. தன்னுடைய மிஷன் ஃபெயில் ஆகும்னு பார்த்தான். அவங்க எப்படி மனம் திரும்ப கூடாது, அவங்க அழிஞ்சு போகணும்னு பார்த்தான். ஆனால் அவன் இஷ்டமா இருக்கோ இல்லையோ கடவுள் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். And this is not our prayer that God should do according to our plan. நாம் ஜெபிக்கிற விதமாக நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமா இல்லையா? This is the argument between Jonah and God. யோனா தனக்கு சொல்லி கொண்டான், நான் நல்ல வேலை செஞ்சுட்டேன், நான் 3 நாள் வேலை செஞ்சேன், ஆனா 40 நாள் ரெஸ்ட் எடுக்கணுமா, என்ன விஷயமா? அநேக ஊழியர்கள் அப்படித்தான் பண்றாங்க. 3 நாள் வேலை செஞ்சு நாங்க இப்போ சௌகரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரேவன் என்ன சொல்றாருன்னா, revival starts when the man cries. அநேக தீர்க்கதரிசிங்க பாத்தீங்கன்னா, they roar like a lion before people, but they weep before God in the night time. முதல் பகல்ல போய் கத்துவாங்களா ஜனங்களுக்கு விரோதமா, ஆனா ராத்திரி போய் ஆண்டவரே இறங்குங்க இறங்குங்க இறங்குங்கன்னு சாமுவேல் மன்றாடினா. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? இப்ப மிஸ்ட்ரிஸ் எப்படி சால்வ் ஆச்சு பார்க்கலாம். Did Jonah die in the belly of the fish? இதுல 2 தியரி இருக்கு. அங்க ஷியோல்ன்ற வார்த்தை யூஸ் பண்றான், அந்த கிரேவ் இருக்கு. அதனால சில பேர் சொல்றாங்க அவன் செத்து போனா. ஏன்னு சொன்னா இயேசு சொல்றாரு, யோனா மீன் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றிலே 3 நாள் இருந்தாலும் பூமி விட்டு அவர் செத்து போயிருந்தாரு. அவர் ஆவிதான் போய் அவிசுவாசமான, ஆமா, he was a dead person, his body was dead in the grave அப்படின்னு அநேகர் சொல்றாங்க. ஜோனா was dead but God revived him. அவன் உயிரோட எழுப்பினார், லாசரு உயிரோட எழுப்பினாரு, எலிசா உயிரோட எழுப்பினா, எலியா உயிரோட எழுப்பினா. அப்ப கடவுள் ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்ப மாட்டாரு. அது ஒரு தியரி. 2வது தியரி, ஜோனா வாஸ் டிஸ்ஃபிகர்ட் ஆர் ப்ளீச்ட் பட் அலைவ். அவன் உயிரோடு இருந்தான், ஆனா அந்த ஆசிட் அவன் மேல எல்லாம் மூஞ்செல்லாம் பட்டு வெள்ளையா ஒரு மாதிரி குஷ்டம் மாதிரி ஒரு பக்கம் வெந்து தலையெல்லாம் முடி வெளுத்து போச்சு. அதனால அவனை பார்த்தவங்க எல்லாம் என்ன பயந்தாங்களாம், அவன் வேற அலியன், வேற பிளானட்ல இருந்து வந்தான்னு நினைக்கிறாங்களாம். ஆனா என்ன பாயிண்ட்னா, இந்த ட்ரூத் என்னன்னா, ஜனங்கள் மீன் கக்குனத பார்த்தாங்க. அதுதான் அந்த அது இல்லைன்னு சொல்ல முடியாத
ஒரு உண்மை. ஏன்னா மோசுல்ன்ற ஒரு இடம் நினிவே பக்கத்துல இருக்கு. அங்க இடத்துல மீன் கக்குனதாக அங்கதான் ப்ராஃபட் யூனிஷன் சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு யூத ப்ராஃபிட்க்கு அரபுக்கு வந்து ஒரு வெனரேட் பண்ண மாட்டாங்க, ஆனர் பண்ண மாட்டாங்க, ஒரு மாஸ்க் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்ததுனால அவனை ஒரு ப்ராஃபிட் சொல்றாங்க. ஏன் ப்ராஃபிட் பண்றாங்கன்னா, மூணாவது மிஸ்ட்ரி என்னன்னா, அந்த பகுதி நார்த்து அசீரியால ஈராக்ல அந்த குறிப்பிட்ட இடத்துல அவங்க பேட்ரன் கார்டு வந்து ஃபிஷ் கார்டா, தாகோன் அது பேரு. அந்த படம் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அப்போ ஒரு மீன் வந்து அந்த ஒரு மனுஷனை கக்குன உடனே when they thought a fish vomited, they thought the God himself sent a man to our country. அதனால when they thought our patron God sent a man warning us, this you should believe. பாருங்க, அவங்க கடவுளை வச்சே யெகோவா அவர்களை பயமுறுத்திட்டாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், லாக் மான்ஸ்டர், லெவித்தியானு, இதெல்லாம் பைபிள்ல இருக்க அநேக வார்த்தைகள் இருக்கு. அந்த மீன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மீனா இருக்கு. சொல்ற இட்ஸ் a big fishன்றாரு. அது எப்படிப்பட்ட மீன்றது நமக்கு தெரியாது. ஆனா லாக் மான்ஸ்டர் லாக்னஸ் இருக்க ஸ்காட்லாண்ட்ல அதை பத்தி மிஸ்ட்ரி சார்பாங்க. லெவித்தியானை பத்தி தெரியாது. இன்னும் கடைசியில ஒரு படம் காமிக்க போற. இந்த பாருங்க, 4 கால் உள்ள ஒரு அது உங்க படம் இருக்க தெரியாது. நான் நேற்று பார்த்தேன். The 4-legged whale was recently discovered in the desert of Egypt. It could go on the land and the sea. So the Bible clearly says God prepared a big fish. God prepared a big fish means it could be something very exclusively thing. நம்ம இப்ப சொல்றோம் இந்த அந்த என்ன சொல்றோம், அந்த பெரிய பெரிய அந்த டிராகன் மாதிரி இந்த அனிமல்ஸ் எல்லாம் செத்து போச்சு அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்ற மறந்து போச்சு எனக்கு, டைனோசர்ஸ். அது மாதிரி that could have been one of the special fish that could have swallowed Jonah. இப்போ பாருங்க, the mystery is how did the fish go from Jaffa to Nineveh? When I looked into the picture all along, I was thinking, இது வரைக்கும் நான் லேண்ட் வே மாத்திரம் தான் யோசித்தேன். திடீர்னு நான் பார்த்தேன், டைக்ரிஸ் ரிவர் வந்து ஈராக்கு நார்த்ல துவங்கி சவுத்துக்கு வருது. ஆனா யூப்ரட்டிஸ் ரிவர் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சவுத் ஆஃப் டர்க்கி. டர்க்கி தென்கிழக்கு டர்க்கியில இருந்து தான் யூப்ரட்டிஸ் நதி ஆரம்பிச்சு மேல போகுது. இட் இஸ் டிராவலிங் நார்த்வர்ட் டுவர்ட்ஸ் ஈராக். இட்ஸ் a very big and wide river that almost a way olden days ship could go. ஆனா it does not connect to the sea. சீல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் 45 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த சீ போர்ட். ஆனா நான் பார்த்தேன், ஐ ஃபவுண்ட் 2 rivers, Murat and Karasu rivers. There are 2 rivers that are starting from near the place, falling to the sea, but connected to the Euphrates river. Appo the whale could have passed through the estuary of the one of the 2 rivers, Karasu river or Murat river. இந்த நதிகளுக்குள்ள அது நுழைந்து யூப்ரட்டிஸ் ரிவரை சேர்ந்து யூப்ரட்டிஸ் வழியாக போய் அது மோசூலுக்குள்ள போகுது. மோசூல் போய் சேர்ந்த உடனே அங்கதான் டைக்ரிஸ் கனெக்ட் ஆகுதான். அப்ப மோசூல்ல அவனை துப்பிட்டு டைக்ரிஸ் நதி வழியாக கடலுக்குள்ள டவுன்வர்ட் வந்துச்சு. அப்போ the fish was traveling in the downstream all the time. நதிக்கு எதிராக போகாமல் சுலபமாக நீந்தி போனது என்று சொல்லி நான் பார்த்தேன். I was more amazed to see that this was a river path God created, and God did not only prepare a worm, a plant, a fish and a wind, but God prepared a river also. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, if you read in Genesis 3rd chapter, I think, ஏதேனிலிருந்து
ஒரு யூப்ரட்டஸ் நதி புறப்பட்டு ஆவிலா தேசம் வரைக்கும் வரும் போட்டிருக்கு. ஆவிலானாக்கா ஈஸ்ட் ஆஃப் டர்க்கி, அங்கே பொன் விளையும். அப்போ உலக தோற்றம் முன்னாலே ஆண்டவர் அநேக காரியங்களை தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. அந்த யூப்ரட்டஸ் நதி வழியாக அந்த மீன் அவனுக்கு போய் அங்க மோசம்ல போயிடுச்சு. திஸ் இஸ் தி மிஸ்ட்ரி. சரி, மாஸ்க் ஆஃப் ஜோனா. யோனாவுக்காக அந்த துப்புனதுக்காக அவங்க ஒரு மாஸ்க் உண்டாக்குனாங்க. ஏன் மாஸ்க் உண்டாக்குனாங்க? அவன் சொன்ன அந்த செய்தியால நாங்கள் அழிவிலிருந்து தப்பினோம் என்று சொல்லி இப்பொழுது யோனாவுக்கு ஒரு மாஸ்க் உண்டாக்கிருக்காங்க. சொன்னா யோனா போனது உண்மை, அவனுக்காக ஒரு மாஸ்க். அது 6வது உண்மை. 7வது, God was honoring graciously the work of the small God work. அவனுக்கு ஒரு கல்ற இருக்காங்க. அப்போ யோனாக்கு ஏன் கல்றாங்க வந்துச்சு? யோனா ப்ரீச் பண்ணிட்டு திரும்பி இஸ்ரேலுக்கு போனானா. இஸ்ரேலுக்கு போன உடனே அவன் மூஞ்சால பார்த்தோன்னு என்ன ஆச்சுன்னு எல்லாம் பார்த்து கேட்டாங்க. அப்போ என்ன பார்த்தாங்க? they were very unhappy that he did not preach a destruction for Nineveh but save Nineveh from the anger of the Lord. நினிவே அழிவதற்கு பதிலாக அதை காப்பாற்றுவதற்காக நீ தேச துரோகியாக சேவை செய்த என்று சொல்லி இஸ்ரேல் இருந்து அவனை துரத்திட்டாங்களாம். ஆகினால அவன் திரும்பி அசிரியாவுக்கு போய் மோசலுக்கு போனானா, அங்கே இறந்து போனான். அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. பாருங்க, தன்னுடைய சொந்த தேசத்துல கனமடம் அடையாத ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு மாஸ்க்கு, ஒரு டூம்பு. அவனை யோனா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. கடவுள் இப்ப சொல்லுங்க, யோனா நல்லவனா கடவுள் நல்லவனா? 6 காரியங்களினாலே யோனாவுடைய ஊழியத்தை பண்றார். இன்னொரு பெரிய ட்ரூத் என்னன்னா, the greatest truth are today Assyrians are Christians all over the world. அவனுடைய ஊழியம் அங்கே மாத்திரம் நிக்கல. அந்த அந்த நார்த் ஈராக்ல இருக்க, மோசுல இருக்க 10% of them are Christians. God is honoring the ministry even long after our time, and because they showed the fruit of repentance. இந்த பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த கடைசி காலங்களில் அநேக பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்கள், அடல்ட்ரி, மர்டர் இதெல்லாம் இருக்கு. சின்ன பெரிய காரியங்கள் எல்லாம் அறிக்கையிடணும். தினந்தோறும் காலையில இயேசு என்ற பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்டார்ட் த டே வித் த நேம் ஆஃப் ஜீசஸ். இஸ்ரேல் யெகோவாவின் பெயரை மறந்துட்டாங்க. அதனால பிளஸ் மீ ஜீசஸ்னு ஆரம்பிங்க, ஃபர்கிவ் மீ ஜீசஸ்னு முடிங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ரீட் அ போர்ஷன் ஃப்ரம் யுவர் செல்போன். வேதத்தை ஒரு பங்கு வாசிங்க. ஒரு தடவையாவது கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுங்க. டெசிஸ் ஃப்ரம் சின்ஃபுல் வே. பாவம் விழுந்து விலகுங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு மாசத்துலயாவது ஒரு தானம் கொடுங்க. உண்மையான ஒரு ஊழியத்துக்கு ஒரு வருஷத்துல ஒரு பக்கமாவது பணம் கொடுங்க. உங்களுக்காகவே, உங்க கிறிஸ்தவ புரோகிராமுக்காகவே சேவை செய்யறவங்களுக்காக ஊழியத்தை செய்வதை காட்டிலும் உண்மையான மிஷினரி ஒர்க் நேபாள்ல, திபெத்ல, யூபியில, ராஜஸ்தான்ல, ஒரிசால நடக்கிற மிஷினரி ஊழியங்களுக்கு பணம் கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில மெசேஜஸ் பார்க்காதீங்க. கூகுள்ல போய் என்ன மாதிரி இந்த பைபிள் டாபிக்கை ஆராய்ச்சி பண்ணுங்க. கெட் ரைட் வித் காட் இன் கன்ஃபெஷன் ஈச் டைம். ஒவ்வொரு ராத்திரியும் தேவனோட ஒப்புரவாங்க. மற்றவர்களுக்காக ஜெபிங்க. டாக்கிங் டு த பிரேயர் வந்து யூ ஆர் ப்ரேயிங் டு ஹோலி காட். டோன்ட் ப்ரே ஃபார் அதர்ஸ் who don't disobey repeatedly. I think I finished the message. Now you can ask questions now. Thank you. இப்போ வந்து யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா சாட் பாக்ஸ்ல நீங்க அதை எழுதலாம். இல்லாட்டினா அன்மியூட் பண்ணி கேட்கலாம். எப்பொழுதும் போல, எப்படி இது போல. அது அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு லட்சுமணகுமாரனா உங்க உங்க இது சரியா ஒர்க் பண்ணுதா? அன்மியூட் பண்ணி. இப்ப கேக்குதா நான் பேசுறது? கேக்குதாண்ணா? நீங்க வந்து ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம்.
சரி, ஜெயமணி.